வெல்கம் டு தமிழன் கேட். இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோகேடில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிரஸ் டூலில் உள்ள சூப்பர் ஹேட்சில் இமேஜ்னு ஒரு செக்ஷனை பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம அதிலே உள்ள பிளாக்னு ஒரு செக்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் அந்த இமேஜை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் ரொம்பவே கிளியராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஹேட்சில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இமேஜ் தான். ஸோ இதுக்கு நம்மளுக்கு பெருசாக எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஃபைல் மட்டும் போதுமானது. அதை நீங்கள் நெட்லேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இந்த சூப்பர் ஹேட்ச் பிளாக்ல நம்ம ஒரு பிளாக்கை நம்மளாவே கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம அந்த பிளாக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு 3 எக்ஸாம்பிள் இந்த திட்ட காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது 3 பிளாக்கோட எக்ஸாம்பிள். இதை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆனில் இருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆனில் இருக்குது. இப்போ குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆனில் இருக்குது. இப்போ நான் ஒரு டிராயிங்கை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியராகவே மென்ஷன் பண்ணுது இது ஒரு பிளாக்னு. அந்த பிளாக்கோட பேர் என்னன்னா பார்க்கிங் டெயில். இது நானே சேவ் பண்ணது, அதனால அந்த திட்ட அப்படியே காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பிளாக் தான், இதுவும் ஒரு பிளாக் தான். ஸோ நான் இப்போ இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று இந்த கார்னரில் இருக்குது, மற்ற 2 சென்டரில் இருக்குது. ஸோ ஒரு பிளாக்குக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். அந்த பாயிண்ட் பேர் தான் பிக்கப் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு அந்த பிக்கப் பாயிண்ட்னா, ஒரு பிளாக்கை நம்ம செஞ்சுட்டோம், அந்த பிளாக்கை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பிக்கப் பாயிண்ட். இது எப்படி நீங்கள் பிக் பண்ணி மூவ் பண்ணணும்னா, இதை செலக்ட் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பாயிண்ட் காமிக்கும். அதில் திரும்ப மவுஸை வச்சு ஜஸ்ட் மவுஸை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு அதை மூவ் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். அதை ஈஸியாக நம்ம மூவ் பண்ணிடலாம். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணுறேன், இதை நான் அப்படியே மூவ் பண்ணுறேன். ஸோ பிளாக்கை மூவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ பிளாக்கை எப்படி உடைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரெக்டாங்கிளை யூஸ் பண்ணி தான் இந்த பிளாக்கை நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை நான் உள்ளே இந்த ஒரு சிங்கிள் ரெக்டாங்கிளை மட்டும் போய் செலக்ட் பண்ணணும்னா என்னால் முடியாது, ஏன்னா இப்போ இது பிளாக்காக இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி உடைக்கிறதுனா ஒரு சிங்கிள் வேர்டை வச்சு இதை உடைச்சிடலாம். அதுதான் எக்ஸ்ப்ளோடு. ஜஸ்ட் எக்ஸ்னு மட்டும் டைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஷார்ட்கட் கீயே அதுதான். எக்ஸ்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் இல்லை என்டரை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி பீஸா எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். மொத்தம் 12 ரெக்டாங்கிள் இருக்குங்க. ஸோ மொத்தம் 12 ரெக்டாங்கிளை வச்சு நான் இந்த சிங்கிள் பிளாக்கை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் மற்ற ரெண்டும். ஸோ இப்படி தாங்க ஒரு பிளாக்கை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி பிளாக்கை கிரியேட் பண்ணுறோம், அதை எப்படி சூப்பர் ஹேட்சில் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ எது மாதிரி பிளாக் கிரியேட் பண்ண போகிறேன்னா, ஒரு பார்க்கிங் ஸ்பேஸில் யூஸ் பண்ணக்கூடிய டெயில்ஸ் மாதிரி பிளாக்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறேன். நான் இங்கே ஏற்கனவே 4 டிராயிங் போட்டு வச்சுருக்கேன். இதை தான் நம்ம பிளாக் ஆக்க போகிறோம். இருந்தாலும் உங்களுக்காண்டி ஒரு சிம்பிளான ஒரு டிராயிங் வரைஞ்சி அதை ஃபஸ்ட்டு பிளாக் ஆக்கிக்கலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல் வந்து சர்க்கிளில். இப்போ சீனு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். சர்க்கிளுக்குள்ளே போயாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதை நம்ம பிளாக்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அதோட ரேடியஸ் என்னன்னு கேட்குது. நான் ஜஸ்ட் 125ன்னு கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சர்க்கிள் வந்துருச்சு. இதை நம்ம பிளாக்காக மாற்றுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ரெக்டாங்கிள் பவுண்டரி வரைகிறேன். எதுக்கு அந்த பவுண்டரி வரையறேன்னா, இப்போ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 4 டிராயிங் மேலே இருக்குது. எல்லாத்துக்கும் நான் கிரீன் கலரில் ஒரு பவுண்டரி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இதே மாதிரி இந்த சர்க்கிளுக்கும் நம்ம ஒரு பவுண்டரி வரைகிறோம். இப்போ RECன்னு டைப் பண்ணுறேன், என்டர் கொடுத்துட்டு ஒரு பவுண்டரி வரைஞ்சாச்சு. பவுண்டரி வரைஞ்சிட்டு நான் என்ன பண்றேன், இந்த பவுண்டரியை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இதோட கலரை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்றேன். தென் லைன் டைப்பை சென்டர் லைனா மாத்திடுறேன். மாத்திட்டு இந்த இடத்துல லேயர்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம ரெகுலரா வரைகிறது 0 லேயரை வச்சு தான் வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் உள்ள லேயர் டெப்த் பாயிண்ட். ஸோ அந்த டெப்த் பாயிண்ட்டுக்கு நீங்க மாத்திருங்க. எதுக்காண்டி அந்த டெப்த் பாயிண்ட்டுக்கு மாத்துறோம்னா, இப்போ நான் என்ன பண்றேன், ஹோம் பேஜ்ல உங்களுக்கு லேயர்ஸ் ஆப்ஷன் இருக்கா, இதுல போயிட்டு பாத்தீங்கன்னா 2 லேயர்ஸ் இருக்கு, 0 இருக்கு, டெப்த் பாயிண்ட் இருக்கு. இப்போ ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா இதுல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த பல்ப் மாதிரி இருக்கு, அதுல லைட் எரிஞ்சுக்கிருக்குன்னு அர்த்தம். சோ இத ஆன்ல இருக்கு. இப்போ நான் இதை ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ண பாத்தீங்கன்னா உங்களோட பவுண்டரி ரிமூவ் ஆயிருச்சு. உங்களுக்கு வெறும் டிராயிங் மட்டும் தான் இருக்கு. சோ இதோட யூஸ் நம்ம ஹேட்ச்ல போடும்போது உங்களுக்கு கிளியராகவே புரியும். இப்போ இதை நீங்க ஆன் பண்ணியே வச்சுக்கோங்க. இப்போ இதை பிளாக்கா மாத்திரலாம். BLOன்னு டைப் பண்ணுங்க. பிளாக்கோட ஷார்ட்கட் கீ இதுதான். ஜஸ்ட் ஸ்பேஸ் இல்ல என்டர் கொடுங்க, பிளாக்குக்குள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது செலக்ட் பிக் பாயிண்ட்னு ஆப்ஷன் இருக்கா, அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது செலக்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கு பாருங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மொத்தத்தையும் நீங்க இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டோனே உங்களுக்கு திரும்ப அந்த மெனுக்குள்ள போகணும்னா நீங்க திரும்ப ஸ்பேஸ் பாரோ இல்ல என்ட்ரோ கொடுக்கணும். நான் ஸ்பேஸ் பார் அமுக்குறேன், திரும்ப அந்த மெனுக்குள்ள போயிடும். ஃபைனலா என்ன பண்ணணும்னா நம்ம அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். நான் இப்போ என்ன கொடுக்க போறேன்னா, ஜஸ்ட் PARKன்னு போட்டு 1ன்னு கொடுத்துட்றேன். ஸ்பேஸ் கொடுத்து 1ன்னு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக்கா மாறிடுச்சு. இப்போ நம்ம சூப்பர் ஹேட்ச்ல போயிட்டு இதை எப்படி யூஸ் பண்றது
பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் நம்ம இதை பிளாக்கை யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? சூப்பர் பிளாக்கை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். பிளாக்னு ஒரு ஆப்ஷன் போங்க. நம்ம லேட்டஸ்ட்டாக என்ன கிரியேட் பண்ணோமோ அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் இந்த பிளாக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டா அது வந்துடும். இப்போ இதை செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துருங்க. நீங்கள் எந்த செக்ஷனை ஃபில் பண்ணணுமோ அந்த இதுக்கிட்ட மவுஸை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணோன்னே பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். வேறு எதையுமே செலக்ட் பண்ணாதீங்க. ஸ்பேஸை 4 வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3 4 4 வாட்டி ப்ரெஸ் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு இது மாதிரி டிராயிங் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அப்போ உங்களோட மவுஸை இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரையும் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி ஸ்பேஸ் 5வது வாட்டி ஸ்பேஸ் அமுக்குறேன். அமுக்கிட்டு உங்களுக்கு எந்த செக்ஷனுக்குள்ளே அந்த ஹேட்ச் வரப்போதோ அந்த செக்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த செக்ஷன் தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஆமான்னு 6வது வாட்டி இன்னொரு வாட்டி ஸ்பேஸ் அமுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாக் அப்படியே ஹேட்சாக இந்த திட்ட மாறிடுச்சு. க்ரீன் கலர் லைனும் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன், ஹோமில் போயிட்டு லேயர்ஸில் நம்ம டெப்த் பாயிண்ட்டை ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அந்த செக்ஷனில் நம்மளோட ஹேட்ச் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி மற்ற 4க்கும் நம்ம ஒவ்வொன்றா பண்ணிடுவோம். இப்போ நான் திரும்ப இதை பிளாக்காக மாற்ற போகிறேன். திரும்ப BL1 டைப் பண்ணுங்க, என்டர் கொடுங்க. பிக் பாயிண்ட்டை நான் இதை பிக் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட்டை இந்த ஆப்ஜெக்ட் மொத்தத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பேஸ் அமுக்குனா தான் திரும்ப அதேக்குள்ளே போவோம். ஸ்பேஸ் அமுக்குறேன், உள்ளே போயிடுச்சு. இப்போ இதோட நேம் PARKன்னு கொடுத்துட்டு 2ன்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இதை செலக்ட் பண்ணி பார்த்தா அது ஒரு பிளாக்காக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை இந்த செக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்பிரஸ் டூல் போங்க, சூப்பர் ஹேட்ச், பிளாக். இப்போ நம்ம ரீசெண்டாக பண்ணது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு எங்கே தேவையோ அதை அந்த இதில் பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு 4 வாட்டி ஸ்பேஸ் அமுக்குங்க. 1 2 3 4 4 வாட்டி ஸ்பேஸ் பண்ணோடனே உங்களுக்கு இது மாதிரி ஹைலைட் காமிக்கும். அதில் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வச்சுட்டு இன்னொரு வாட்டி ஸ்பேஸ் அமுக்குங்க 5வது வாட்டி. இப்போ எந்த செக்ஷன் உங்களுக்கு தேவையோ அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு 6வது வாட்டி ஸ்பேஸ் அமுக்குங்க. உங்களுக்கு அந்த பிளாக்கு அப்படியே ஹேட்சாக மாறிடும். இப்போ ஹோமில் போயிட்டு டெப்த் பாயிண்ட்டை நான் ஆஃப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேட்ச் ரொம்ப பர்ஃபெக்டாகவே வந்திருக்கு. நான் ரிமைனிங் இருந்த 3ஐயும் நான் பிளாக்காக மாற்றிட்டேன். இப்போ அதை சூப்பர் ஹேட்சில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பர் ஹேட்ச் இமேஜில் பார்த்தது மாதிரி ஸ்ப்ளைனை யூஸ் பண்ணி வரைஞ்ச இந்த டிராயிங்க்கும் நம்ம சூப்பர் ஹேட்சை யூஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரியே ஸ்ப்ளைனை யூஸ் பண்ணி வரைஞ்ச இந்த டிராயிங்க்கும் நம்ம சூப்பர் ஹேட்சை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் சூப்பர் ஹேட்சில் உள்ள பிளாக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நாம் இந்த செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். நீங்கள் லைக் பண்ணுறதும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.